காக்காவாக இருக்கட்டும், இந்த மற்ற செல்லக்குட்டீஸ் பேர்டீஸாக இருக்கட்டும், நான் இருக்கேன்றது தெரியப்படுத்துறதுக்காக இவங்க பேசலை. அவங்க தேவைக்கு பேசிட்டு பேசுகிறாங்க. அது அவங்களோட தேவை, அவங்களோட நீட். எனக்கு அப்போ தோணுச்சு, தேங்க்யூ காக்கா. சின்ன வயசில் காக்கா சவுண்ட் நிறையா கேட்கும். இப்போ காக்கா சவுண்டே குறைஞ்சிருச்சு. இப்போ ரீசெண்டாக 2-3 டேஸ் தான் ஏதோ கேட்டுட்ருக்காப்புல. கேட்க முடியுது. தேங்க்யூ டார்லிங். சென்சஸை எந்த அளவுக்கு நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், அதாவது எப்பவுமே நான் சொல்கிறது ப்ரொடக்டிவ் கிடையாது. ஒரு இன்னர் காம்னஸ், மனசுக்கு அகத்தை மென்மையாக்குறது, க்ளாரிஃபை பண்ணுறது. அது எந்த அளவுக்கு என்னோடய சென்சஸை நான் பயன்படுத்திகிட்ருக்கேன்னு இந்த பேர்டிஸ் பார்க்குறப்ப தோணுச்சு. ஏன்னா அந்த காக்கா டார்லிங்காக இருக்கட்டும், மேபி அவங்க உணவுக்காகவோ இல்லை மேபி அவங்களோட கூட்டணியில் இருக்கிற ஒருத்தவங்களை கூப்பிட்றதுக்காகவோ ஏதோ ஒரு விஷயத்துக்காக அவங்க பண்ணுறாங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் ப்ரொடக்டிவிட்டியை பற்றி பேசலை. ஏன்னா உங்களுக்கான ப்ரொடக்டிவிட்டி ஒரு மாதிரி இருக்கும், எனக்கான ப்ரொடக்டிவிட்டி மாறும். செயல் நான் சொல்கிறது என்னென்னா, நாள் முழுக்க ஓடிட்டே இருக்கணும், அது கிடையாது. நம்ம யாருன்ற அந்த ஒரு அகப்புரிதல் இருக்கும் பார்த்தீங்களா, அதை நோக்கி பயணிக்கிறது. ஆனால் எல்லா நேரமும் அப்படி தான் இருக்கணுமானா அப்படி கிடையாது. ரிலாக்ஸேஷன்ஸ் ஒரு மாதிரி ஓகே, ஒரு ரிலாக்ஸிங்காக கமான் சில் அவுட், தட் இஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். ஆனால் அதை தாண்டி என்னையும் பிறரையும் பாதிக்காமல் என்னுடைய உணர்ச்சிகளை நான் கொண்டு போகிறேன்னா அவ்வளோதான் பாயிண்ட். என்னோடய பாயிண்ட், நான் என்னையும் ஹார்ம் பண்ணல, யாரையும் ஹார்ம் பண்ணலன்னா அங்கே அகத்தூய்மை இருக்குல்ல, அவ்வளோதான். அதோடு வாழ்ந்தோம்னாலே யூனிவர்ஸில் எல்லா சைடுமே எல்லா பக்கமுமே அமைதி 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 காம்னஸ் மட்டுமே நிலவும். அகப்புரிதலோடு வாழ்வோம், தூய்மைப்படுத்துவோம், நம்மளுடைய அகத்தையும் பிறரையும் காயப்படுத்தாமல் வாழவும். அன்புகள். தேங்க்யூ பேர்டீஸ், இந்த புரிதல் கொடுத்ததுக்கு.